நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மேலும் 3 நாட்கள் நீட்டிப்பு. வரும் 11ஆம் தேதிக்கு மேல் நீட்டிக்கப்படாது என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமியை சீரழித்த கொடூரனை தங்களிடம் ஒப்படைக்க கோரி காவல் நிலைய முற்றுகை. பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசாருடன் மக்கள் கடும் வாக்குவாதம். திருச்சி மாவட்டத்தில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திமுக மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருவதால் நடவடிக்கை. எம்ஜிஆரை அழிக்க நினைத்த கட்சியில் ஓ பன்னீர்செல்வம் அடைக்கல புகுந்துள்ளார். ஆமை புகுந்த வீடு போல ஓபிஎஸ் புகுந்த கட்சி முடிந்துவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தமிழகத்தில் இருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கட்சியிலே நேற்றைய தினம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். அதிமுகவின் இன்னொரு நீட்சி போல் தாவேக்கு உள்ளது என சீமான் விமர்சனம். டாஸ்மாக் கடைகளை அகற்றுவது குறித்து ஒரு வார்த்தையும் இல்லை என கடும் தாக்கு. சித்தாந்தம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதா? அதிமுகவின் இன்னொரு கட்சி நீட்சி மாதிரி தான் இது இருக்குது. இப்ப அம்மா ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்ப அந்த கட்சி அது என்ன செய்து தாலிக்கு தங்கம்னு அம்மா அறிவிச்சாங்க. அரப்பவன் நீங்க ஒரு பவன் கூட்டி இருக்கீங்க. நீங்க மகளிர் நலன்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? பெண்ணியம் பேசும் விஜயிடம் கண்ணியம் உள்ளதா என பாஜகவில் இருந்து விலகி தாவேக்கவில் இணைந்த நடிகை ரஞ்சனா நாச்சியார் கேள்வி. பிறர் குழந்தைகளுக்கு தாய் மாமனாக இருக்கும் முன்பு பெற்ற குழந்தைகளுக்கு தகப்பனாக இருப்பது முக்கியம் என அறிவுரை. திருவாரூர் அருகே தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக விடுதியில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை. பல்கலைக்கழக வாயிலை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று உறவினர்கள் போராட்டம். மானாமதுரையில் ஆகாஷ் நெல்சனை கைது செய்யும் போது பாலத்திலிருந்து விழுந்து அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. போலீஸ் கைது செய்த இளைஞர் மரணம் தொடர்பாக காவல்துறை விளக்கம். அரசியலமைப்பு சட்டம் தங்களுக்கு தாய் போன்றது, அதை தாங்கள் அவமதிக்க மாட்டோம். பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதிலடி. சரியான நேரம் வரும்போது தனது ராஜினாமா குறித்து ரகசியத்தை வெளியிடுவேன். மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் ஆனந்த் போஸ் பரபரப்பு தகவல். குந்தவையை வீட்டுக்குள்ளே குந்த வைத்தால் பிரச்சனையே வராது என்று பேசிய நடிகர் பார்த்திபனுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம். பார்த்திபனின் கருத்து முட்டாள்தனமானது என சமூக வலைதளத்தில் பதிவு. எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில் என நடிகர் பார்த்திபன் சமூக வலைதளத்தில் பதிவு. வார்த்தை ஜாலத்திற்காக பேசியது குந்தகமாகிவிட்டது என வருத்தம் தெரிவித்து பார்த்திபன் வீடியோ. சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அடுத்த 6 மாதங்களுக்கு போரை தீவிரமாக தொடர தங்களுக்கு வலிமை இருப்பதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை. இதுவரை பழைய ஏவுகணைகளையே ஏவியதாகவும் இனி அதிநவீன ஏவுகணைகளை ஏவப்போவதாக மிரட்டல். ஈரானில் பள்ளி மீது தாக்குதலில் 165 சிறுமிகள் கொல்லப்பட்டதற்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பில்லை. ஈரானை அந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்சமாக வேலூரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. கரூர் பரமத்தியில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.